செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் நேற்று முன்தினம் எல்லாம் தொடர்ச்சியாக அரசியல் பரப்பில் இலங்கை தமிழரசு கட்சியும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் தொடர்பிலான அதிக விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளில் என்ன விடயங்கள் பேசப்பட போகின்றன என்பது தொடர்பில் யாருக்கும் தெரியாது. இனி வருகின்ற நாட்களில் எவ்வாறு பேசப்படும் என்பது தொடர்பிலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவின் வாசஸ்தலமான திரையரங்குக்கு சென்று சந்தித்தமை தொடர்பில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுகின்றன. இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இப்போது டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்தது சரியா அல்லது சி.வி.கே. சிவஞானம் சென்றது சரியா என்கின்ற வாதம் எல்லாம் ஒரு புறம் இருக்க, கொள்கை ரீதியாக முரண்பட்டு நின்றவர்கள் எப்படி இந்த சந்திப்புகளுக்கு உடன்பட்டார்கள் என்பதுதான் இப்போது இங்கு பேசப்படுகின்ற மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கொள்கை ரீதியாக தமிழர் தாயகம், தேசியம், சுயநிர்ணயம், தன்னாட்சி அதிகாரம் என்கின்ற மிக பிரதானமான கோஷங்களை தன்னகத்தை கொண்டு தன்னுடைய கட்சியின் யாப்பினை வடிவமைத்திருக்கின்றது. அப்படி சுயநிர்ணயத்தோடும் அல்லது ஒரு தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய கட்சி எப்படி தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடோடு இருக்கின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு சென்று சந்திக்க முடியும், உரையாட முடியும் என்கின்ற வாதங்கள் தான் இப்போது எல்லோராலும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவ்வாறானதொரு முடிவினை எடுக்க வேண்டுமாக இருந்தால் பொதுக்குழுவின் அங்கீகாரம் வேண்டும். ஆக குறைந்தது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொதுக்குழு அங்கீகரிக்க வேண்டும். மத்திய குழுவில் இந்த விடயம் விவாதிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் அரசியல் குழுவில் இந்த விடயம் கதைக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அவை எவையும் இடம்பெறாமல் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் சந்தித்து வந்திருக்கின்றார். அவைதான் இப்போது பேசப்படுகின்றன. யாப்பு என்று பேசப்படுகின்ற போது இலங்கை தமிழரசு கட்சியின் யாப்பு எவ்வாறு செயற்பட வேண்டும், அந்த யாப்பில் என்ன விதிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பது எல்லாம் அங்கு எழுதப்பட்ட மரபுகள். ஆனால் யாப்பை எவ்வாறு வளைத்துக் கொள்வது, யாப்பை தமக்கு சாதகமாக எவ்வாறு நியாயப்படுத்துவது என்பது சுமந்திரனுடைய தனிநபர் நிலைப்பாடு. சி.வி.கே. சிவஞானம் சென்றது தொடர்பில் நாங்கள் இப்போது இவ்விடத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் யாப்பினை வளைத்து சுமந்திரன் தனக்கு ஏற்ற விதத்தில் ஒரு பதிலினை வழங்குவார். இப்போது இந்த யாப்பு தொடர்பில் பார்க்கின்ற போது பல விடயங்கள் பேசப்படுகின்றன. யாப்பு என்று கதைத்தாலே இப்போது நீதிமன்றம் வரையும் எல்லோருக்கும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த யாப்பு தொடர்பில் பேசப்படுகின்ற போது அதனை கடந்து சுமந்திரன் சார்பு ஊடகங்கள் சில விடயங்களை இப்போது பேசு பொருள்களாக்கி கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக சொல்ல போனால் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இபிடிபியின் ஆதரவை உத்தியோகபூர்வமாக உரிமையோடு சி.வி.கே. சிவஞானம் கோரியிருக்கின்றார் என்று சுமந்திரன் ஆதரவு ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம்தான் நான் இப்போது யாப்பை காரணம் காட்டினேன். அவர்கள் இப்போது நியாயப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். தேர்தலுக்கு பின் சபைகள் அமைப்பதில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து செயல்படுவோம் என்று தேர்தலுக்கு முன்னரே தமிழரசு கட்சி சொல்லிவிட்டது. உத்தியோகபூர்வமாக இன்னொரு தமிழ் கட்சியான இபிடிபியிடம் சபைகள் அமைப்பதற்கு ஆதரவு தாருங்கள் என்று இப்போது வெளிப்படையாக பகிரங்கமாக நேரில் சந்தித்து திரும்பி இருக்கின்றார். ஒரு வெற்றி வீரர் என்கின்ற வகையில் தான் அந்த பத்திரிகை உருட்டி இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது அண்மையிலே இந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. 10/5/2025 இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படுகின்றது. தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் உள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து கலந்தாலோசிக்கும் பொருட்டு இந்த அரசியல் குழு கூட்டம் இடம்பெறுகின்றது. அந்த கூட்டத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் எடுக்கப்படுகின்றது. வவுனியாவிலே தான் அந்த கூட்டம் நேரடியாக இடம்பெறுகின்றது. பெரும்பான்மையை பெற முடியாது போன சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவை கோருவது என்கின்ற முடிவெடுக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவை கோருவது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு வவுனியாவிலே கூடி முடிவெடுக்கின்றது. அப்படியாயின் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பானது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியையும் இப்போது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கட்சியாக அங்கீகரித்து விட்டார்களா என்பது மட்டும்தான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வி. வேறு ஒன்றுமல்ல, அங்கீகரித்து விட்டார்களா? இதற்கு சி.வி.கே. சிவஞானத்தின் பதில் என்ன அல்லது சுமந்திரனின் பதில் என்ன என்பது தொடர்பில் தான் இப்போது இருக்கக்கூடிய வினா. சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் சந்தித்து விட்டு வெளியே வந்து அவர் ஊடகங்களையும் சந்தித்து விட்டு சென்று விட்டார். வழமையாக இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றால் சுமந்திரனை பொறுத்தவரையில் சமூக வலைத்தளங்களில் காணொளி விடுவதிலும் அந்த புகைப்படங்களை பகிர்ந்து நியாயப்படுத்துவதிலும் அவருக்கு ஆதரவானவர்கள் அதற்காக குரல் கொடுப்பதிலும் சுமந்திரனுடைய செயற்பாடுகளை போற்றுவதிலும் அதிக சிரத்தையோடு இருப்பார்கள். ஆனால் சி.வி.கே. சிவஞானம்
டக்ளஸ் தேவானந்தாவின் வாசஸ்தலத்தை சென்று சந்தித்து வந்த பின்னர் சிவிகே சிவஞானம் திரும்பி இன்று மதியம் வரைக்கும் எந்த ஒரு பதிவுகளும் அவருடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படவில்லை. ஏன் பதிவிடப்படவில்லை? மறுபுறத்திலே பார்த்தால் சுமந்திரன் சாணக்கியன் ஆதரவாளர்கள் அனைவரும் சிவிகே சிவஞானத்தை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், கட்சியிலிருந்து உடனடியாக அவரை விலக்கி விடுங்கள், அவர் இப்போது வேண்டாம், இவ்வாறான ஒரு செயற்பாடை ஏன் செய்தார் என்று எல்லோரும் கொந்தளிக்கின்றார்கள். அந்த காட்சிகளை அல்லது அதில் அவர்கள் பதிவிட்ட அந்த பதிவுகளை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். பலர் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கணிசமானவர்கள் அந்த பதிவுகளை கோபத்தோடு வெளியிடுகின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் அல்லது உறுப்பினர்கள் சாணக்கியன் சுமந்திரனுடைய நெருங்கிய சகாவாகவும் அவர்களோடு ஒன்றித்து பயணிக்கக்கூடியவர்களும் கோபங்களை வெளிப்படுத்துகின்றார்கள், கொட்டி தீர்க்கின்றார்கள். சிவிகே சிவஞானத்தை நீங்கள் தூக்கிவிடுங்கள் என்று. ஒருவேளை இந்த அழுத்தம் அதிகரித்தால் சிவிகே சிவஞானம் அவர்கள் பதவி விலகலாம் அல்லது பதவி விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து மாவை சேனாதிராஜா கிளிநொச்சி பகுதியிலே இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலே மேடையேறிவிட்டார். அதன் பின்னர் சுமந்திரன் அவர்கள் அதனை ஒரு காரணமாக வைத்து மாவை சேனாதிராஜாவுடைய தலைமை பதவி பறிக்கப்படுகின்றது, அவருக்கு விளக்கம் கோருதல் கடிதம் அனுப்பப்படுகின்றது. சிவிகே சிவஞானம் கொள்கை ரீதியாக ஒரு நேர் எதிரான முடிவை இப்போது எடுத்திருக்கின்றார் என்றால் சிவிகே சிவஞானத்தின் மீது சுமந்திரன் அவர்கள் கடிதம் எழுதுவாரா அல்லது கடிதம் எழுதாமல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? எழுதாமல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றுதான் பலரும் கூறுகின்றார்கள். அதனையும் நாங்கள் இப்போது பார்த்து விடுவோம். சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்து பகிரப்படுகின்றது. சுமந்திரனின் ஆலோசனைப்படியே டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்தேன், மறைமுகமாக ஒன்றும் நடைபெறவில்லை, இபிடிபியோடு பேசுவோம் என்பது முதலிலே வெளிப்படையாக நானும் சுமந்திரனும் கூட்டாக ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்ததாக ஊடகங்களில் வெளிவருகின்றது. இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கின்றது என்பது தொடர்பில் சிவிகே சிவஞானம் அல்லது சுமந்திரன் அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். இவை சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆனால் இந்த செய்திகள் தொடர்பில் டக்ளஸ் தேவானந்தா உரையாடிய தொடர்பில் தெளிவுபடுத்தி இருந்தோம். அவர் உரையாடிய நேரத்தை அல்லது குறுஞ்செய்தி அனுப்பிய நேரத்தையும் குறிப்பிட்டோம். சுமந்திரன் எங்கு என்றுதான் எல்லோரும் தேடுகிறீர்கள். சுமந்திரன் அவர்களும் டக்ளஸ் தரப்பில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கிய பிரமுகருடன் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய ஆட்சியின் அதிகாரத்தை அல்லது ஆட்சி அமைப்பதற்கான ஒத்துழைப்பை தாருங்கள் என்று தொலைபேசி வழியாக சுமந்திரனும் தொடர்பு கொண்டிருக்கின்றார். அந்த குறித்த நபர் கூறியிருக்கின்றார், நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்வதை விட நேரடியாக வாருங்கள், உங்களுக்கு பங்களிப்பு அல்லது உங்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் நீங்கள் வெளிப்படையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு பேசுங்கள் என்ற போதுதான் சிவிகே சிவஞானம் சென்றிருக்கின்றார். சிவிகே சிவஞானம் அவர்கள் இயல்பாக சரளமாக ஊடகவியலாளரோடு பழகக்கூடியவர். ஊடகவியலாளர் கேட்டிருக்கின்றார்கள், நீங்கள் இது கட்சிக்கு முரணானது என்று எல்லோரும் விமர்சிக்கின்ற போக்கு இப்போது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்று. சிவிகே சிவஞானம் அவர்கள் கூறிய பதில் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அவர் மிகவும் லேசான குரலிலே கூறியிருக்கின்றார், இப்போது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் பதில் தலைவரும் பதில் செயலாளரும் எடுக்கின்ற முடிவுகளே இறுதி முடிவாக இருக்கின்றது. நான் ஒன்றும் தன்னிச்சையாகவோ அல்லது சர்வாதிகாரத்தோடு நடந்துவிடவில்லை. என்னுடைய செயற்பாடுகள் அனைத்தும் சுமந்திரனுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. நான் சுமந்திரனுடன் நீண்ட நேரம் உரையாடி இருக்கின்றேன். அந்த உரையாடியதன் பின்னர் தான் இப்போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு இந்த கலந்துரையாடலுக்கு வந்திருக்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கட்சியினுடைய தலைவரும் செயலாளரும் சேர்ந்தெடுக்கின்ற முடிவுகளிலே தான் கட்சியினுடைய தீர்மானம் இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் இவ்வாறு தான் இடம்பெற்றது, இப்போதும் அவ்வாறு தான் இடம்பெறுகின்றது. அவர் கூறியதில் சரி இருக்கின்றது. இனி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகின்றது என்று. இந்த தகவல் சுமந்திரனுக்கு பரிமாறப்பட்டிருக்கின்றது. சுமந்திரனுக்கும் இது தெளிவாக தெரிந்த ஒரு விடயம் என்று கூறியிருக்கிறார். சுமந்திரனும் டக்ளஸ் தரப்போடு உரையாடி இருக்கின்றார். அவருடைய மிக நெருங்கிய சகாவாக இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்கள் இராப்பகலாக டக்ளஸ் அவர்களுக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்படுத்ததை டக்ளஸ் தேவானந்தாவை குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி இந்த கட்சி அடுத்தது என்ன இடம்பெறப் போகின்றது, கொள்கை ரீதியான முடிவு தொடர்பில் இவர்கள் எப்படி இதனை கடந்து செல்ல போகின்றார்கள், இது இவ்வாறு இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் ஞாபகம், கிழக்கு மாகாண சபையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண சபையில் 2 தேர்தல்கள் இடம்பெற்றன. 2008 ஒன்று இடம்பெற்றது, 2012 ஒன்று இடம்பெற்றது. 2012 இடம்பெற்ற தேர்தலிலே கிழக்கு மாகாண சபையின் 2 முதலமைச்சர்கள் அங்கத்துவம் பெற்றிருந்தார்கள். முதலாவதாக முதலமைச்சராக இருந்தவர் அப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய திருகோணமலை மாவட்ட மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள் அன்றைய காலப்பகுதியிலே முதலமைச்சராக இருந்தார். நல்லாட்சி காலப்பகுதி வருகின்ற போது அங்கு ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. நல்லாட்சி 2015 ஏற்பட்ட போது மீண்டும் அங்கு ஒரு புதிய முதலமைச்சரை தெரிவதற்கான
முஸ்தீபுகள் இடம்பெறுகின்றன. இலங்கை அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்களினுடைய அழுத்தத்தின் பிரகாரம் இந்த முடிவுகள் மாற்றப்படுகின்றது. அந்த முடிவுகளின் மாற்றத்தின் பின்னர் உடனடியாகவே அங்கு ஒரு நிலைப்பாடு மாற்றம் ஒன்று தேவை இருக்கின்றது. ஒரு முதலமைச்சர் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் யாரிடமும் அறுதி பெரும்பான்மை இல்லை. இலங்கை தமிழரசு கட்சி வசம் 11 ஆசனங்கள் இருக்கின்றது. ஏனையவர்களிடமும் அறுதி பெரும்பான்மைக்கான ஆசனங்கள் இல்லை. அப்போது ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. 2015 ஆண்டு காலப்பகுதியிலே நல்லாட்சியின் போது ஒரு முதலமைச்சர் மாற்றம் கிழக்கு மாகாண சபையில் இடம்பெறுகின்ற போது பிள்ளையன் அவர்கள் நேரடியாகவே திரு சம்பந்தன் அவர்களுடைய வாசஸ்தலம் நோக்கி நகருகின்றார். அங்கு கலந்துரையாடுகின்றார். அந்த கலந்துரையாடப்படுகின்ற போது, நீங்கள் ஒரு முதலமைச்சரை தெரிவு செய்யுங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில், நான் உங்களுக்கு என்னுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் ஆதரவு வழங்குவதற்கு செய்கின்றேன் என்று திரு சம்பந்தனிடம் பிள்ளையான் அவர்கள் உரையாடுகின்றார். அந்த உரையாடுகின்ற பட்சத்திலே திரு சம்பந்தன் அவர்கள் என்ன பதில் கூறியிருப்பார்கள் என்று நீங்கள் யோசிக்கின்றீர்கள். இன்று இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கின்ற போது இந்த விடயம் எல்லோரும் கூர்ந்து அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. கொள்கைகள் என்பதை அன்று சம்பந்தன் அவர்கள் வலியுறுத்தினார். சம்பந்தன் அவர்கள் மீது அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் பலரும் முன்வைத்தாலும் கொள்கை ரீதியாக அவர் இறுக்கமான கட்டுக்காப்போடு இருந்தார். அந்த இடத்தில் பிள்ளையானை நோக்கி ஒரு விடயம் குறிப்பிடப்படுகின்றது. கொள்கை ரீதியாக உங்கள் ஆதரவை ஏற்க முடியாது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் முடிவில் மாற்றம் இல்லை. முஸ்லிம் சமூகத்துடன் ஆட்சியை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் நான் சிந்திக்கின்றேன். கிழக்கு மாகாணத்தில் தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து வாழ்கின்றார்கள். அவர்களோடு இது தொடர்பில் சிந்திக்கின்றேன் என்று கூறிய போது, அடுத்த கட்டமாக ஐக்கிய தேசிய கட்சியினரும் அந்த விடயத்திலே அம்பாறை மாவட்டத்தின் மாகாண சபை உறுப்பினராக இருந்த தயா கமகே அவர்களும் செல்லுகின்றார். நானும் உங்களுக்கு ஆதரவு தருகின்றேன். எங்களுக்கு பெரிய அளவில் ஆட்சியில் ஒன்றும் வேணாம், நீங்கள் முதலமைச்சரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கும் கூறுகின்றார். கொள்கை ரீதியாக நாங்கள் இதனை ஏற்க முடியாது என்று தயா கமகையும் திருப்பி அனுப்புகின்றார். என்ன இடம்பெறப் போகின்றது? முஸ்லிம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு இணைந்து முதலமைச்சர் கொடுத்ததில் சம்பந்தன் மீது கடுமையான விமர்சனம் இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கு. பிள்ளையான் தயா கமகை போன்றவர்கள் கொடுத்த ஆதரவை சம்பந்தன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கொள்கை ரீதியாக பிள்ளையானோடு இணைந்து செல்ல முடியாது, உங்களுடைய ஆதரவை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, எதிர்க்கட்சியில் இருந்துவிட்டு போகின்றோம் என்று 2015 திரு சம்பந்தன் அவர்கள் பிள்ளையான் அவர்களை நோக்கி கூறியிருந்தார். அதனையே அண்மையிலே உள்ளூராட்சி சபைக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்வதனர் பிள்ளையான் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் ஒரு விடயத்தை. கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை சேர்ந்தவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக எனது முழு ஆதரவை தருகின்றேன் என சம்பந்தர் ஐயாவிடம் கூறிய போது அவர் அதனை உதாசீனம் செய்ததுடன் அதனை நிராகரித்தார் என்று பிள்ளையான் அவர்கள் அண்மையிலே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்த போது ஊடகங்களை பார்த்து சொல்லுகின்றார். சம்பந்தன் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றார். திரு சுமந்திரன், துரைராஜசிங்கம் போன்றவர்கள் அன்று இடம்பெற்ற ஒரு மத்திய குழு கூட்டத்திலே அமைச்சு பதவிகள் தொடர்பில் சிந்திக்கலாம் என்ற போது கூட அதனையும் ஒரு இறுக்கமான தொனியிலே அவ்வாறு செயற்பட முடியாது என்று கூறினார் சம்பந்தன். இப்போது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று கொள்கை ரீதியான ஒரு முடிவுக்காக ஒரு மாகாண சபையின் முதலமைச்சரை ஏற்பதை கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த இரா சம்பந்தன் அவர்கள் நிராகரித்திருந்தார். பயனற்ற ஒரு உள்ளூராட்சி சபையின் அல்லது உள்ளூராட்சி சபையில் இருக்கக்கூடிய தவிசாளர் மேயர் பதவியை பெறுவதற்காக சிவிகே சிவஞானம் அவர்கள் வாசல் படியேறி சென்றிருக்கிறார். இன்னும் ஒரு முரணையும் இலங்கை தமிழரசு கட்சியினர் முன்வைக்கின்றார்கள். மார்ட்டின் வீதியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்துக்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்திருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி அதனை ஒரு வகையில் நியாயப்படுத்தலாம். அல்லது கஜேந்திரகுமார் ஆக்களோடு சந்தித்தது போன்ற ஒரு விடுதியில் சந்தித்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் டக்ளஸின் வாசஸ்தலம் நோக்கி செல்லும் அளவுக்கு சிவிகே சிவஞானத்தின் நிலைமை இருக்கின்றது என்றால் இதில் எங்கோ ஒரு பெரும் சதி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சதியின் மூல காரணம் ஆரென்று இப்போது மக்கள் தேடத் தொடங்கிவிட்டார்கள். அந்த சதி என்னவென்று சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசியம், தமிழர் தாயகம், உரிமை என்று பேசுகின்ற அந்த கோட்பாடு உடைக்கப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சியும் ஏனைய கட்சிகள் போன்று ஒரு சிதறல் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் இங்கு நிறைவேறி இருக்கின்றது. அது இப்போது எல்லோர் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதை நீங்கள் அனைவரும் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு விடயத்தை கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்றார்கள். வெகு விரைவில் சிவிகே சிவஞானம், சுமந்திரன் போன்றவர்கள் பிள்ளையான், கருணா தரப்புகளையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கிழக்கில் பல சபைகளை அமைப்பதற்காக கருணா பிள்ளையானின் உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே கருணாவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய செயலாளர் பிரசாந்தன் அவர்களும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் அல்லது ஆட்சியில் பங்காளராக நாங்கள் உங்களோடு இணைவதற்கு தயார் என்று. அதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இப்போது கூறப்படுகின்றது.
இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரினுடைய இந்த செயற்பாடு தொடர்பில் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போது பொங்கி எழுந்திருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த செயற்பாட்டுக்காக வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து சுமந்திரன் அவர்கள் அனைவர் மீதும் விளக்கம் கோரி கடிதம் அனுப்புவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கின்றன. தலைவர் செயலாளரை விமர்சித்தால் யார் விமர்சித்தாலும் அவர்கள் மீது இப்போது விளக்கம் கோரி கடிதம் அனுப்புகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஸ்ரீநேசன் அவர்களுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு விடயத்தை விவாத பொருளாக்கியதற்காக விளக்கம் கோரி கடிதம் அனுப்பிய சுமந்திரன் இப்போது சுமந்திரன் சிவிக்கு சிவஞானத்தின் முடிவை விமர்சிப்பவர்கள் மீதும் இந்த முடிவை எடுக்கலாம் என்று கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இப்போது கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் தான் இருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு பங்கு அரசியல் நோக்கர்களால் உன்னிப்பாக விமர்சன ரீதியாக டக்ளஸினுடைய நிலைப்பாடு தொடர்பில் அவருடைய வெளிப்பாடு தொடர்பில் பலரும் அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் இறங்கி செல்லவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய கட்சியோடு கலந்துரையாடாமல் தனிநபர்களின் முடிவுகளை கொண்டு அங்கு கதைத்து விட்டு ஏதோ கட்சியின் முடிவு என்று கூறி வந்தார்கள். ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். சிவிக்கு சிவஞானம் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சிவிக்கு சிவஞானம் பங்கு பெற்றினார். ஆனால் எங்களுடைய கட்சியின் உறுப்பினர்களுடன் உரையாடிவிட்டே நாங்கள் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுப்போம் என்று நேற்றைய தினம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஊடகத்திடம் குறிப்பிட்டார். டக்ளஸ் தேவானந்தாவிடம் இருக்கக்கூடிய கட்சியின் ஒழுக்கம் கூட இலங்கை தமிழரசு கட்சியிடம் இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்களை மீண்டும் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒட்டுமொத்தத்தில் டக்ளஸின் சந்திப்பு என்பது இன்னும் கிழக்கிலே 65,000 வாக்கெடுத்த சாணக்கியனுடைய நிலைப்பாடு என்னவென்று தெரியாது. இனி வருகின்ற நாட்களில் இன்னும் ஒரு தகவல் பேசப்படுகின்றது. பிள்ளையான் தரப்பு தொடர்பில் விமர்சனங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அவர்களோடும் ஒரு அனுசரிக்கின்ற போக்கில் நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற தகவலை இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கிழக்கு மாகாணத்தை நோக்கி அந்த தகவல் பரப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அப்படியாயின் இனி வருகின்ற நாட்களில் சாணக்கியன் அவர்களும் பிள்ளையானை விமர்சிக்க மாட்டார். டக்ளஸ் தேவானந்தாவை கூட அவர் கடுமையாக நாடாளுமன்றத்திலே விமர்சித்ததை எல்லாம் நீங்கள் ஞாபகம் இருக்கும். இனி வருகின்ற நாட்களில் அவரும் அந்த இடத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்வார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீதரன் அவர்களும் நாடாளுமன்றத்திலே டக்ளஸ் தேவானந்தாவோடு கடுமையாக மோதிக்கொண்டார். ஒருவேளை இனி வருகின்ற காலப்பகுதியிலே அதற்கெல்லாம் சிவிக்கு சிவஞானம் அவர்கள் ஒரு பெரும் மன்னிப்பை கோருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பலரும் கூறிக்கொள்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் இனி வருகின்ற தமிழரசு கட்சியின் புதிய தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இலங்கை தமிழரசு கட்சி என்றுதான் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்போது கூறுகின்ற விடயங்கள் தொடர்பில் கட்சியின் உறுப்பினர் பேசுவதற்கு அச்சப்படுகின்றார்கள். சுமந்திரன் கடிதம் எழுதி விடுவாரோ என்று இது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவருடைய ஆதங்கமாக இருக்கின்றது. இது எவ்வாறு இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் டக்ளஸ் தேவானந்தாவோடு கொள்கை அளவில் 100% எதிர்நிலையில் இருந்தவர்கள். சுமந்திரன் குறிப்பிட்டது போன்றோ அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விமர்சித்தது போன்றோ கதிரைக்காகவே இந்த கொள்கைகளை இவர்கள் விட்டு சென்று விட்டார் என்று சத்தியலிங்கத்துடன் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டார். அதுபோன்று இப்போது இலங்கை தமிழரசு கட்சி ஒட்டுமொத்த கொள்கையையும் காற்றில் பறக்க விட்டு அல்லது அடமானம் வைத்துவிட்டு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிடம் சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் இப்போது இங்கு உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. எது எப்படியோ இனி சாணக்கியன் டக்ளஸை பிள்ளையானை விமர்சிப்பாரா, கருணாவை விமர்சிப்பாரா, அல்லது அடுத்த அரசியல் எப்படி இருக்க போகின்றது? இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் இது முடிவு புள்ளியா அல்லது ஆரம்ப புள்ளியா? தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மத்திய குழு அரசியல் குழு என்ன நிலைப்பாடு எடுக்க போகின்றார்கள்? ஆனால் இந்த காணொளி பதிவேற்றப்படுகின்ற போது இன்னும் ஒரு தகவலை சமூக வலைத்தளங்களிலே பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது டக்ளஸை சந்திப்பதனை நியாயப்படுத்துகின்ற ஒரு போக்கு ஒரு சில பதிவுகள் மேலோட்டமாக ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியாயின் டக்ளஸை சிவிக்கு சிவஞானம் சந்தித்ததை நியாயப்படுத்துகின்ற நிலைப்பாடு இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் என்ன பரிதாபம் என்று சொன்னால், என்ன இடம்பெற்றாலும் கட்சியினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் உடனடியாகவே ஊடகங்களுக்கு தகவல் வழங்குகின்றவர். நேற்றைய நாள் அவர் விடுமுறையில் சென்று விட்டாரோ தெரியாது, அவரை காண கிடைக்கவில்லை, என்ன இடம்பெற்றது என்று எதுவும் தெரியாது, இது தொடர்பில் அவருடைய நிலைப்பாடும் தெரியாது, அவரையும் காணவில்லை. அவருடைய கட்சியினுடைய தலைவர் பாவம் சிவிக்கு சிவஞானம் மட்டும்தான் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகின்றது. அப்படியாயின் இனி வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கொள்கைக்கு அப்பாற்பட்டு நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக ஆதரிப்பதற்கு அதிகளவு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் பரப்பில் பேசப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி மன்ற சபைகளின் கதிரைகளுக்கு கொள்கைகளை விட்டுக் கொடுத்தவர்கள் ஒரு பெரும் கொள்கையோடு பயணிப்பார்கள் என்று இல்லை.
அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சியின் பங்காளர்களாகி அங்கும் அமைச்சர்கள் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை தமிழரசு கட்சி என்ன முடிவெடுக்க போகின்றது என்பதற்கு அப்பால் முடிவெடுத்து விட்டார்கள். டக்ளஸ் தேவானந்தாவின் முடிவு எப்படி வரப்போகின்றது, கட்சி இதனை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகின்றது, அல்லது கட்சி மீது விமர்சனங்களை முன்வைத்தவர்களை சுமந்திரன் நீக்கி விடுவாரா அல்லது நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, கொள்கை ரீதியான அல்லது கொள்கைக்கு அப்பாற்பட்ட முரணான முடிவு கட்சி எடுத்திருக்கின்றமையை நீதிமன்றத்திலே யாராவது சவாலுக்கு உட்படுத்த முடியுமா, இந்த விடயம் ஒரு அடிப்படை தொண்டனின் மனதை புண்படுத்தி இருக்கின்றது அல்லது கட்சி அடிப்படை கொள்கைக்கு முரணானது என்று ஒரு நீதிமன்ற வழக்குக்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று பல கோணங்களில் இனி வருகின்ற நாட்களில் எப்படி இந்த கதவு திறக்கப்படுகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த தகவல்களோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.